அன்வி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? அன்பிகா, இங்க பாரு, ஒரு 1/4 மணி நேரம் விட்டீங்கன்னா அவன் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்து விளையாடுவான். இப்படி டார்ச்சர் பண்ணினா அவன் செய்ய முடியாது. வெளியே வா அன்வி. அன்விகா, அவனே எழுத விடாம இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற. வெளியே வா, வெளியே வா. இப்போ அவன் வந்து எழுதுறதா உனக்கு என்ன பிரச்சனை? அன்பிகா, என்ன வேணும் உனக்கு? அவன் பேக்ல இருந்து எடுக்கிற. என்ன வேணும்? இப்போ நீ 2 பென்சிலையும் வாங்கிட்டு எங்க போற? அவன்கிட்ட கொடுத்தாவது அவனாவது எழுதுவான். எதுக்கு வாங்கிட்டு போற? பென்சிலை கூட அவன் என்ன பார், எங்க தூக்கி வீசுற? எதுக்கு தூக்கி வீசுன? அடியில போயிடுச்சு. அதை போய் நீ எடுத்து தேடுற. உனக்கு எதுக்கு பென்சில்? டெய்லியும் ஒரு பென்சில் உனக்கு. இங்க வா அன்பிகா. அன்பி, கொஞ்ச நேரம் விட்டீன்னா அவனே வந்துருவான். முடிச்சுட்டு வா. கீழே இருந்து பாப்பா, கீழே இருந்து, கீழே இறங்கு. ஏன் இப்படி பண்ற? வாங்க, உனக்கு இங்க நோட் கொடுத்துருக்குதுல்ல, இங்க வா. நோட் இங்க இருக்குதுல, வா. வேற தர வா. அண்ணன் எழுதிட்டு வரட்டு, வா. சரி, அந்த நோட் எடுத்துக்கு, வா. வந்து உட்காரு, வா. நீ அவனுக்கு தர வேண்டாம், நீ வா. எடுத்து நீ வா, இங்க எழுதலாம், வா பாப்பா. ஒரு வழியா அவன் நோட்டை கொடுத்தான். அவனோட புக்கவே எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கவே எடுத்துட்டு படிக்கிறேன்னு உட்காந்துட்டான். அதில் பொம்மையெல்லாம் தெரியுதுல்ல, வச்சு சமாளிக்கவே முடியல இந்த குட்டியை. எப்படி தான் சமாளிக்கிறதுனே தெரியல. அவன் வந்து போய் அந்த டேபிளில் மட்டும் உட்காரக்கூடாது. டேபிளில் உட்காந்துட்டானா அவ்வளோதான், வீடே போர்க்களம் ஆயிடுது வர வர. எப்படி தான் இவ்வளோ சமாளிக்கிறதுனே புரியல. எதை கொடுத்தாலும் மாட்டேங்கிறா. இது அவன் என்ன எடுக்கிறானோ, அவன் என்ன நோட் எழுதுறானோ அந்த நோட்டு தான் வேணும். அவன் என்ன பென்சில் எழுதுறானோ அந்த பென்சில் தான் வேணும். இந்த குட்டியை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல.